வணக்கம் மக்களே, நீங்க பார்த்து கேட்குற முக்கிய கமிட்டி நாங்கள் ஹோஸ்ட் ஃபைனல் டெஸ்டினேஷன் 6 பிளட் லைன்ஸ் ஃபைனலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 15 வருஷம் கழிச்சு ஃபைனல் டெஸ்டினேஷன் பற்றின ஒரு சீக்வல் வருதுன்னு தான் சொல்லணும். சின்ன வயசுலலாம் இல்லை நடக்கிற அந்த கில்ஸை பார்க்காம பார்த்துட்டு இருப்பான், ஒரு தனி பயம் இருக்கும். ஆனால் இப்போ என்னடா தேட்டரில் உட்காந்து கை தட்டி பார்த்துட்டு இருக்கோம் நடக்கிற கில்ஸை. பயங்கரமான கில்ஸ்லாம் உள்ள இருக்கு. தே ஆர் பேக் அப்படின்னு சொல்ல முடியுமான்னு தெரியல. பட் மோர் லைக்லி இது ஒரு சாஃப்ட் ரீபூட்டாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இது வரைக்கும் நீங்கள் ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் பார்க்காதவராக இருந்தாலும் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைம் உட்காந்து பார்க்கலாம். ஏன்னா உள்ள நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 5 படங்கள்லையுமே நடந்த பல விஷயங்களை திரும்பவும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க புது ஆடியன்ஸுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்துக்குள்ள வர இருந்தீங்கன்னா மறக்காம இதை செக் பண்ணி பாருங்க. அவங்களுக்காக தான் எடுக்கப்பட்ட படம் போலன்னு தோணுது. அண்ட் அது ஒரு மிக முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட். அண்ட் ஆப்வியஸா R-rated 18+ உள்ள ஏகப்பட்ட ரத்தம் திரிகிற கண்டென்ட்லாம் இருக்கு. கை குழந்தையோட உட்காந்து படத்தை பார்க்காதீங்க. ஓகே, பி ரெஸ்பான்சிபிள். அப்படியே பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் கிட்ட போகும்போது ஆப்வியஸா ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் பார்க்கறது எதுக்காக? அதில் நடக்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான கில்ஸுக்காக தானே. இவன் எப்படி சாகடிக்க போகிறாங்க, அவன் எப்படி சாகடிக்க போகிறாங்க, டக்குன்னு சாவடிங்கடா எவனாவது ஒருத்தனை அப்படின்னு ஒருத்தன் கில்ஸுக்காகவே சந்தோஷப்பட்டு ஒரு படம் பார்க்கறது தான் இந்த படமாக தான் இருக்குன்னு தோணுது. அதுவும் பிளட் லைன்ஸில் நம்ம நினச்சி பார்க்காத பல இன்ட்ரெஸ்டிங்கான இம்ப்ரெசிவான கில்ஸ் எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க. எதுவுமே இது சப்பையா இருக்கேடா அப்படின்னு சொல்லவே முடியாது. முக்கியமாக ஓப்பனிங் ஷாட்டில் ஃபைனல் டெஸ்டினேஷன் 1க்கு முன்னாடி இந்த படத்தோட டைமில் என்ன பார்த்தீங்கன்னா செட் பண்ணி ஐரிஸுங்கிற ஒரு கேரக்டர் ஒரு ஹை ரைஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஒரு சம்பவம் நடக்கும். லைக் அதுவே போதும்டா வர்த்து அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சம்பவம். அது மொத்த பில்டிங்கும் இடிஞ்சு விட அதுலேருந்து எத்தனை பேர் தப்பிச்சாங்க, எத்தனை பேர் சத்தாங்க, இவங்க எல்லாரையுமே ஐரிஸ் என்ன மாதிரி காப்பாற்றினான்னு சொல்லி ஒரு சீக்வன்ஸ் போகும். அதுக்குள்ளேயே இம்ப்ரெசிவான நிறைய கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வச்சிருக்காங்க. இது வழக்கமாக ஃபைனல் டெஸ்டினேஷன் படங்கள்லாம் நடக்கிறது தான். ப்ரெமனிஷன் வரும், அந்த இடத்துல பயங்கரமான கில்ஸ் நடக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ப்ரெமனிஷன் எனக்கு தெரிஞ்ச டாப் 3க்குள்ள வந்துடும் தோணுது. சம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கில்லாக நடக்கும். முக்கியமாக ஒரு குட்டி பையன் வருவான். அந்த குட்டி பையனோட டெத்தை நினச்சி எல்லாருமே கை தட்டிட்டு இருந்தாங்க. அவன் செஞ்ச சம்பவம் அப்படி சூப்பராக அந்த கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா அழகாக மெயின்டைன் பண்ணி கூட்டு போயிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னொரு குட்டி பையனை ஐரிஸ் காப்பாற்றுற மாதிரி சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. அந்த குட்டி பையன் நீ தானடா அது அப்படிங்கிற போது ஒரு ட்விஸ்ட்டும் அடிச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன் படங்களை கண்டினியூஸாக பார்த்தவங்களுக்கு அந்த ட்விஸ்ட் என்னன்னு புரியும் நம்புறேன். ப்ரிமோனிஷனே சூப்பராக அமைச்சு அதை தொடர்ந்து மெயின் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆன அப்புறம் இவளை ஆடியன்ஸாக கன்சிடர் பண்ணி இருக்க எல்லா எக்ஸ்பெக்டேஷனுமே டம்ப் பண்ணுறாங்க. ஐ மீன் ஐரிஸ்ங்கிற கேரக்டர் ஒரு 50 வருஷம் கழிச்சு இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கா அப்படிங்கிறத காமிக்கும் போது இதெல்லாம் நடக்கிறது இந்த காரணத்துக்காக தான். டெத்துங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லாரையும் தொடர்ந்து வரப்போகுது. நான் செத்துட்டு அப்புறம் இங்கிறது கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் கொடுக்கறதுல தான் கதையை ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி நடக்கிற கதைகள்லாம் அப்படி இருக்காது. மோர் லைக் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அவங்களுக்குள்ளேயே நடக்கிற அந்த ப்ரெமனிஷனை பேஸ் பண்ணி சாவறாங்களா இல்லையாங்கிறது தான் கதையாக இருக்கும். பட் இப்போதைக்கு ஒரு பிளட் லைனையே தேடி சாவு வந்துட்டு இருக்கு. அந்த பிளட் லைனுக்குள்ள சம்மந்தப்பட்டவங்க எப்போ பிறந்தாங்க, யாருக்கு பிறந்தாங்க, எப்படிலாம் பிறந்தாங்கன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். நீங்கள் ஒரு ஆர்டரை மனசில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க. அதுக்கு அப்படியே ஒரு ட்விஸ்ட் அடிச்சு வேற ஒரு ஆர்டரில் சூப்பரான ஒரு டெத்தை வந்து பார்த்தீங்கன்னா அழகாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. வெயிட் பண்ணி நீ தானே சாகணும், நீ எதுக்கு செத்துட்டு இருக்க, ஆர்டர் மிஸ்டேக் ஆகுதுன்னு சொல்லி யோசிப்பீங்க. அங்கே ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. பெரிய ட்விஸ்ட்லாம் சொல்ல முடியாது, பட் அது ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க சில விஷயங்களை அப்படியே மாற்றி நடத்தி காமிப்பாங்க. எல்லாம் அமேசிங்காக இருந்துச்சு. அந்த ஐரிஸ் கேரக்டரோட டெத்துமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருந்துச்சு. அதே சமயத்தில் அவ எந்த அளவுக்கு இந்த டெத்தை புரிஞ்சு வச்சிருக்கா அப்படிங்கிறது தெளிவாக காமிச்சிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அது பேரடி மாதிரி உங்களுக்கு தெரியலாம். டெத்து என்ன உன்னால பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கலைக்கிற மாதிரி இருந்தாலும் அவ எந்த அளவுக்கு காஷியஸாக இருக்காங்கிறத தெளிவாகவே காமிச்சிருந்தாங்க. ஸோ டெத்தை உங்களால் டேக் ஓவர் பண்ண முடியும், அதுக்கு நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கணும் அப்படிங்கிறத அந்த ஐரிஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அழகாகவே கம்மி பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து படம் செம்ம ஃபாஸ்ட் பேஸ்டாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஒவ்வொருத்தராக சாகிற அந்த சீக்வன்ஸை ரொம்பவே எலாபரேட்டாக காமிச்சிருப்பாங்க. அந்த சாகிற சீக்வன்ஸுக்குள்ளேயே கதை ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கும். சும்மா மேலோட்டமாக அவன் செத்துறான்டா அப்படின்னு சொல்லி இல்லாமல் அதுக்குள்ளே கதையை பிணைஞ்சு சொன்னது எல்லாமே கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் தான். எல்லா இடத்தையுமே ரொம்ப இம்ப்ரெசிவாக கொடுக்க ட்ரை பண்ணாங்க. சில இடங்களில் டெத்தே நடக்காது, ஒரு டெத் ஃபேக் அவுட் மாதிரி பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் மூவ் ஆகும். அதுவும் இம்ப்ரெசிவாக தாங்க இருக்கும். வேலை மேலே கெட்ட உட்காந்து யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாகவே கன்வே பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் படம் பார்த்துட்டு இருக்காங்க நம்மளுக்கே இந்த இடத்துல இப்படி நடந்தால் அப்படி வரப்போதோ அப்படிங்கிற தாட் வரும்ல. அதையுமே மெயின் லீடை வச்சு லைட்டாக கலாய்க்கிற மாதிரியே சொல்லியிருப்பாங்க. நல்லா இருந்துச்சுங்க. அது ஒரு வித்தியாசமான டேக்காக இருந்துச்சு நான் சொல்வேன். இது வரைக்கும் எந்த ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் படங்களையுமே இல்லாமல் டெத் எப்படி நடக்க போகுதுங்கிற விஷயத்த உணர்ந்த ஒரு கேரக்டராக இந்த கேரக்டர் மெயின் லீட் வந்து ப்ரெசென்ட் பண்ணது நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த சிடி ஸ்கேன் டெத்து அண்ட் ஃபைனலாக நடக்கக்கூடிய அந்த லாக் சீக்வன்ஸ் அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடாக போயிருக்கும். அந்த ஃபைனல் டெத்துக்கும் ஃபர்ஸ்ட் நடந்த அந்த ஹை ரைஸ் ஹோட்டல் டெத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அந்த காசு கனெக்ஷனுங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஒரு ரூபா காயின் மாதிரி ஒரு காசு கனெக்ஷன் சூப்பராக வந்து மூவ் ஆகிருக்கும். இந்த காசை வச்சு தான் எல்லாருமே காப்பாற்றினேன், அந்த காசை வச்சு உன் ஃபேமிலி அழிச்சோம் பார்த்தியா அப்படின்னு சொல்லி டெத்தை வந்து சிரிக்கிற மாதிரி லைட்டாக ஒரு பழி வாங்குற சீக்வன்ஸ் அதை வந்து மாற்றி அமைச்சிருப்பாங்க. சூப்பராக எழுதியிருப்பாங்க. அதே காசு கனெக்ஷன் லைக் எல்லா ஃபேமிலி டெத்துக்குமே சம்மந்தப்பட்ட மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். எப்படி பார்த்தாலும் இந்த டெத்தை வச்சே கதை சொன்னது, அதை வச்சு அந்த ஸ்க்ரீன் பிளேவை நகர்த்தி கொண்டு போனது எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஃபைனல் டெஸ்டினேஷன் ப்ரீவியஸ் படங்கள்லையுமே நம்ம சீக்வன்ஸ் அமைக்கப்பட்டிருந்தாலும் இந்த படத்தில் அது ரொம்ப ஃப்ரீ ஃப்ளோயிங்காக சூப்பராகவே போயிட்டு இருந்துச்சுங்க. எதுவுமே ஃபோர்ஸ் பண்ண மாதிரி எனக்கு தோணல. இந்த டெத்தை காமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அது செட் பீஸாக ப்ரெசென்ட் பண்ணாமல் கதையோட்டத்தோடய போனது நல்லா இருந்துச்சு. மியூசிக் அண்ட் எஸ்எஃப்எக்ஸாக கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். மியூசிக் சூப்பராகவே டென்ஷன் பில்ட் பண்ணிச்சு. அது முக்கியமாக எஸ்எஃப்எக்ஸ் ஒவ்வொரு டெத்துக்கும் அதில் நடக்கிற அந்த விஷயங்களை எஸ்எஃப்எக்ஸ் வச்சு அவ்வளோ அழகாக கன்வே பண்ணாங்க. அந்த டெத்
டெத்தோட இம்பாக்டை 10 மடங்கு காட்டினது எஸ்எஃப்எக்ஸ் தாங்க. ரத்தம் தெளிக்கிறது, இந்த சுவிட்ச் போடுறது, அந்த பாட்டிலில் ஐஸ் விழுறது முதற்கொண்டே எல்லாத்தையுமே எஸ்எஃப்எக்ஸில் அவ்வளோ அழகாக கன்வே பண்ணியிருந்தாங்க. படத்தோட ரன் டைம் ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளே தான் ஓடுது. டப்பு டப்பு டப்புன்னு கடந்து போய்கிட்டே இருக்குது. 2 மணி நேரத்துக்குள்ளே விதவிதமாக எப்படி வித்தியாசமாக எல்லாருமே கொல்ல முடியுமோ அது எல்லாத்தையுமே போட்டு காமிச்சிட்றாங்க. அதை பார்த்துட்டே உட்காந்துடலாம் போல. ஆனால் என்ன பாப்கார்ன்லாம் உங்களால் ஒழுங்காக சாப்பிட முடியாது. நான் குரூசமான பயங்கரமான டெத் இருக்குது. செம்ம ப்ரூட்டலாக இருக்குது. மோட்டல் காம்பேட்டுக்கே டஃப் கொடுப்பாய் போல அந்த அளவுக்கு டெத்லாம் ஃபஸ்ட்டு ஹை ரைஸ் பில்டிங் அந்த ஹோட்டலுக்குள்ளே நடக்குது. அதுக்கப்புறம் வரலாம் எந்த லெவலுக்கு போயிருக்குன்னு மட்டும் நீங்கள் பாருங்க. நினச்சி பார்க்காத விஷயம்லாம் நடக்குதுங்க. ஸோ செம்ம ப்ரூட்டலான ஒரு படம். இலகியமான படைச்சவங்க படத்துக்கு போகலாமா வேணாமான்னு சொல்லி 1க்கு 10 தடவை யோசிச்சு போங்க, அவ்வளோதான். அண்ட் படத்துக்குள்ளே அந்த டெத்தை வச்சு சில ஹியூமர் சீக்வன்ஸும் ப்ளே ஆகியிருக்கு. ஐ மீன் பெரிய வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்குலாம் கிடையாது. இங்கே பாரு சிலியா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு சின்ன சின்ன ஹியூமர் சீக்வன்ஸுமே அழகாக கன்வே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த சின்ன பையன் டெத்து அது சொல்கிறேன். அதை தொடர்ந்து வில்லியம் பிளட்ஸ்வர்த் டோனி டாடா வந்திருக்காரு. ஃபைனல் அப்பியரன்ஸ், ரெஸ்ட் இன் பீஸ். நிஜ வாழ்க்கையில் இறந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை தான் ஷூட் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு 5 to 10 மினிட்ஸ் சீக்வன்ஸாக வந்திருப்பாரு. வந்து அவர் பேசின எல்லா டைலாக்ஸுமே நம்மளை பார்த்து பேசின மாதிரி இருந்துச்சுங்க. ஐ மீன் நம்மளுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு போகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்ப ஹோல்சமாக இருந்துச்சு. நாளைக்கு நிரந்தரமில்லாத ஒரு வாழ்க்கை, இன்றைக்கி என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை சூப்பராகவே அழகாக கேட்டு பண்ணிட்டு போனார். அகைன் ரெஸ்ட் இன் பீஸ் டோனி டாட். ரொம்ப நல்ல சீக்வன்ஸ். அண்ட் வழக்கமாக ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் படத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா வர எல்லா மெயின் கேரக்டர்ஸும் செத்துருவாங்க. அவங்க கூட நமக்கு ஒரு எமோஷனல் கனெக்ஷனே ஏற்படாது. இது நெகட்டிவாக என்னால் சொல்ல முடியல, பிகாஸ் அந்த படம் பார்க்க போகிறதே டெத்துக்காக தான். பட் இந்த படத்தில் முடிச்ச அளவுக்கு 2-3 கேரக்டர்ஸ் மேலே ஒரு சின்ன பரிதாபத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. முக்கியமாக ஐரிஸ் இத்தனை வருஷங்கள் கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இந்த அளவுக்கு டெத்தை பற்றி புரிஞ்சு வச்சுக்கிட்டு வேற வழியே இல்லாமல் செத்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி முடிக்கிற அந்த சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா யாருமே இவளை நம்பியிருக்க மாட்டாங்க. பைத்தியம், இந்த டெத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி இவளை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. பட் அது உண்மைதான் சொல்லி ப்ரூவ் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் போகும். அது பார்க்கும்போது லைட்டாக பாவமாக தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்டெஃபனி மெயின் கேரக்டர் அவங்க அம்மாக்குள்ளே நடக்கிற ஒரு சீக்வன்ஸ், ஆல்சோ எரிக்குங்கிற ஒருத்தன் டேட்டூ ஆர்டிஸ்ட்டாக வருவான், அவனை கன்வின்ஸ் பண்ணுற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. ஐ மீன் லைக் நீங்கள் அந்த கேரக்டர் கூடலாம் பாண்ட் ஆக மாட்டீங்க, எமோஷனல் பாண்டிங்லாம் கண்டிப்பாக உருவாகாது. பட் யூ ஃபீல் ஃபார் தெம். அவங்கள பற்றி ஒரு 2-3 விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த கேரக்டரை ஓரளவுக்கு டிசைன் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். அண்ட் வழக்கம் போல எல்லா ஃபைனல் டெஸ்டினேஷன் போலவே இந்த படமும் ஒரு சோலோ படமாக தாங்க ஆக்ட் ஆகுது. இதுக்கும் ப்ரீவியஸ் படங்களுக்கும் பெரிய கனெக்ஷன் இல்லை. அங்கங்கே சின்ன சின்ன ஈஸ்டர் எக்ஸ் வச்சிருக்காங்களே தவிர்த்து இந்த படம் என்ன பொறுத்த வரைக்கும் சாஃப்ட் ரிப்போர்ட்டாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் டைம் ஆடியன்ஸுக்கும் சூப்பராக சிங்க் ஆகும். கண்டிப்பாக படம் ஒரு செம்ம சாலிடான ஒரு படம். ஃபஸ்ட் டைம் ஃபைனல் டெஸ்டினேஷன் வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அப்படியே நெகட்டிவ்ஸ் கிட்ட போகும்போது இந்த படம் என்ன கடைசியாக ஃபைனல் டெஸ்டினேஷன் 5 வந்து ஒரு 15 minutes கழிச்சு வருது. இப்போதைக்கு விஎஃப்எக்ஸ்லாம் வேறு மாதிரி வளர்ந்துருக்கு. அப்படி இருந்தும் கிரியேட்டிவாக நிறைய டெத்ஸுங்கிறத இன்னும் பெட்டராக புல் ஆஃப் பண்ணியிருக்கலாமோன்னு ஃபீல் பண்ண வச்சுது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் படங்களுக்கு எல்லாமே ஒரு கிரியேட்டிவ் லிமிடேஷனுங்கிறது இருக்கும். விஎஃப்எக்ஸாக எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. முடிஞ்சளவுக்கு ப்ராக்டிக்கலாகவே சில டெத்ஸ் வந்து புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க. அந்த கிரியேட்டிவ் லிமிடேஷனே கொடுத்துருக்க அந்த சில விஷயங்களை வச்சு வித்தியாசமான டெத்ஸ் நம்ம கண்ணில் காமிச்சிருக்கோம். அண்ட் அது கொஞ்சம் ஆத்தென்டிக்காகவும் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். ஏன்னா ப்ராக்டிக்கல் டெத்ஸ் அது கொஞ்சம் படபடன்னு வரும் அந்த டெத்தை பார்க்கும்போது. ஆனால் இங்கே நடக்கிறது எல்லாமே முதல்ல ஒரு வீடியோ கேமில் பார்க்குற ஃபீல் தாங்க கொடுக்குது. லைக் எல்லாமே விஎஃப்எக்ஸ். ரத்தத்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா கொடகொடமாக ஊற்றுற மாதிரி விஎஃப்எக்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு ஆத்தென்டிசிட்டி மிஸ் ஆகுது. ப்ரூட்டலாக இருக்குது, கிரியேட்டிவாக இருக்குது, அதெல்லாம் ஓகே தான். பட் அந்த லிமிடேஷன் இல்லாத அந்த சமயத்தில் இஷ்டத்துக்கு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அந்த ஆத்தென்டிசிட்டி எனக்கு என்னமோ மிஸ் ஆகிற மாதிரி தோணுச்சுங்க. அண்ட் ஆல்சோ ஆப்வியஸாக இந்த படத்தில் வர எந்த ஒரு கேரக்டர் மேலேயுமே எந்த ஒரு எமோஷனல் கனெக்ஷனுமே ஏற்படாது. நீ செத்துட்டியா, அடுத்த ஆர்டரில் லிஸ்ட்டியாக இருப்பா, நீ தானே டக்குன்னு செத்துட்டு போ. அடுத்து யார் நீ, டக்குன்னு செத்துட்டு போமா, அடுத்த டெத்தை நாங்கள் பார்க்க வேணாமா, கிரியேட்டிவாக என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி அந்த டெத்தை நாங்கள் பார்க்க காத்துட்ருக்கோம்னு சொல்லி ஒருத்தன் சாவரதை கைத்தட்டி கொண்டாடிட்டு இருக்கோம். அகெயின் அந்த சின்ன பையன், ஒரு சின்ன பையங்க, அவன் எவ்வளோ தான் குறுப்பு பண்ணாலும் அவன் சின்ன பையன், அவன் சாவரதை கைத்தட்டி கொண்டாடுறான். எந்த ஒரு எமோஷனல் கனெக்ஷனுமே இல்லாமல் படங்களுக்கான மொத்த ஸ்டைலே இதுவாக அமையும் போது இதை தாண்டி அவங்களால எதுவுமே யோசிக்க முடியலையோ. ஃப்ரான்ச்சைஸே இப்படி தானா, லைக் ரொம்ப ஸ்டேலாக சொன்னதே திருப்ப காமிச்சிட்டு இருக்காங்க. விதவிதமாக வித்தியாசமாக கொள்றாங்க, அவ்வளோதான். அதை பற்றி புதுசாலாம் ஒன்று இல்லைடா அப்படிங்கிற தாத்தாக்க வருது படம் பார்க்கும்போது. இதுக்கப்புறம் ஃபைனல் டெஸ்டினேஷன் 7 வந்தாலும் அதுலேயுமே இப்படி தானே சாவ போகிறாங்க, இல்லைன்னா புத்தா பட போகிறாங்க அப்படிங்கிற தாத்தா இருக்குது. இந்த படத்தில் ஏதாவது வித்தியாசமாக பண்ணியிருப்பாங்க நான் நினச்சேன். ஏன்னா பிளட் லைன்ஸ் 50 வருஷமாக டெத் இந்த பக்கம் எல்லாருமே துரத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பேசும்போது இதில் இருக்க சில கேரக்டர்ஸை லைக் ஃபைனல் டெஸ்டினேஷன் 7, 8 சொல்லி கேரி அவுட் பண்ணி அவங்களுக்கான ஒரு டெப்த் கொடுத்து அந்த கேரக்டர்ஸ் மேலே நம்மளுக்கு எமோஷனல் பாண்டிங் உருவாக்கி கொண்டாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். அந்த ஃபேக் அவுட் டெத்லாம் ஓகே தான், பட் எனக்கு தெரிஞ்ச இன்னும் பெட்டரான ரைட்டிங் போகணும். ஃபைனல் டெஸ்டினேஷனில் அதை எதிர்பார்க்கறது கஷ்டம் தான், பட் நினச்சா பண்ண முடியும்னு தோணுது. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ஃபைனல் டெஸ்டினேஷன் 7, 8 சொல்லி இதே பேட்டர்னில் ஒரு 5 பேர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க, 5 பேர் செத்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கும் போது டக்குன்னு போர் அடிச்சிருங்க அந்த ஃபார்ம்லாம். இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி 5 படத்தையும் திரும்ப உட்காந்து பார்த்துட்டு தான் வந்தேன். எனக்கு ரொம்பவே ரெப்பிட்டேட்டிவாக ஃபீல் ஆச்சு. நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன 5 படங்களே உட்காந்து பாருங்க. அதே ஃபார்ம்ல, அதே பேட்டர்ன், மோர் லைக் சில இடங்களில் அதே கைண்ட் ஆஃப் டெத்துங்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் ரெப்பிட்டேட்டிவான ஒரு தாட் வரலாம். அதனால தான் நிறைய பேர் அந்த பிளட்ஸ்வர்த் கேரக்டர் கொண்டாடினாங்க. அவர் மட்டும் தான் இது வரைக்கும் ரிலீஸ் ஆன எல்லா ஃபைனல் டெஸ்டினேஷன் படங்களுமே கண்டினியூ ஆகிட்டு இருந்தார். அவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் ஒழிஞ்சிட்டு இருக்குன்னு நினச்சா அதை டப்புன்னு முடிச்சிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இதுக்கு முன்னாடி சொன்ன 5 படங்களே இருந்த அதே லோர் எக்ஸ்போசிஷன் தான் இந்த படத்துலையுமே நடந்திருக்கு.
எக்ஸ்ட்ராவாக ஒரு பிட்டு கூட அவங்க ஆட் பண்ணல, ரொம்பவே சிம்பிளாகவே முடிச்சிட்டாங்க. அட்லீஸ்ட் லோரையாச்சும் டெவலப் பண்ணியிருக்கலாம். அந்த டெத்து யார், டெத்து ஏன் இவ்வளோ அக்ரெசிவாக இருக்குது அப்படிங்கிறதாச்சும் அவங்க வந்து காமிச்சிருந்தாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். லோர் வைஸாகவும் ஃபைனல் டெஸ்டினேஷன் எங்கே ஆரம்பிச்சதோ அங்கே தாங்க நிற்குது. கண்டிப்பாக ரைட்டிங் வைஸாக இன்னும் டெவலப் பண்ணணும். ஆல்சோ ஃபஸ்ட்டு 2 அந்த ஃபைனல் டெஸ்டினேஷன் 1, 2 எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாரர் வைப்புங்கிறது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். பேய் தான் இன்னும் துரத்திட்டு கொள்கிற மாதிரி அதை சீக்கிரட்டாக அமைச்சிருப்பாங்க. ஆனால் அந்த படத்தில் அது கூட எதுவும் இல்லை. எல்லா இடத்தும் பத்த பகலில் நடக்குது. ஃபுல்லாக சிஜிஐலேயே மேக் பண்ணியிருக்கேன். அந்த சமயத்தில் நம்மளால் ஒரு கனெக்ஷனையும் ஏற்படுத்த முடியல. என்ன கேட்டிங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆயிருக்க 6 படங்களில் இது வந்து ஒரு ஆவரேஜான படம் தான். 1-2 அளவுக்குலாம் வரலங்க, சிம்பிளஸ்ட். பட் அதுக்காக இதை குறையெல்லாம் சொல்ல முடியாது. நல்ல ஒரு அட்டெம்ப்ட் ரீபூட் பண்ணுறதுக்கு அந்த பிளட் லைன்ஸை சம்மந்தப்பட்ட எல்லா ஃபேமிலியுமே அத்தத்த படங்களில் இன்னும் பெட்டரான ரேட்டிங்கோட காமிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்கலாங்க இது எதை நோக்கி கூட்டு போகிறாங்கன்னு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஃபைனல் டெஸ்டினேஷனை பற்றி? உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா இல்லையா? உங்கள் தாட்ஸ் உங்களுடைய வீசா மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அவுட் ஆஃப் 5 பென்னிஸ் இந்த படத்துக்கு எவ்வளோ பென்னிஸ் ரேட்டிங் கொடுப்பீங்க அதிகமாக சொல்லிட்டு போங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விடையில் மேம்பட்ட நேரம். ஹேவ் ஃபன் கைஸ். What time?